நீட்டு நீட்டு தேர்தல் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஆக்சுவலி நான் வந்து எனக்கு மீன்ஸ் ஒரு காமன் மேனாக நான் அது பார்க்குறது எப்படின்னா, நீட் இருக்கிறதுனால எனக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சவங்களே வந்துட்டு இந்த டாக்டர்ஸுக்கு அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ எல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடி அது வந்து ஒரு சீட்டுக்கு ஸ்டார்டிங்லலாம் எனக்கு தெரிஞ்சு 25, 50 அப்புறம் 1 crore, 2 crores, 3 crores இப்படிட்டு போயிட்டுருது. இந்த நீட்டு வந்ததுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இப்போ வந்து பழைய மாதிரி இல்லை, பண்ண முடியாது, கஷ்டம் அப்படின்னு. இதனால் யாருக்கு லாஸ் ஆகுதுன்னா, இந்த இந்த இது வித்துட்டு இருந்த யார்? காலேஜஸ். அந்த காலேஜஸுக்கு தான் பெரிய நஷ்டம். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பிரச்சனை இருக்குது. ஆமாம், அந்த எக்ஸாம் கிராக் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு திறமையை வளர்த்துக்கணும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதை வந்து இப்போ இவங்க அதை ரெட் பண்ணுறது, அது அந்த அந்த எக்ஸாமே இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு, எங்களோட கல்வித்தரத்தை உயர்த்துங்க, அந்த எக்ஸாம் நாங்கள் பீட் பண்ணுற அளவுக்கு எங்களை தயார்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தானே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கணும். ஏன் அது பண்ணல? யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நம்மளோட தரம் உயர்த்தணும். எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அம்மா தான் இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க சிஎம்மாக இருக்கும்போது எனக்கு அவகாசம் கொடுங்க, கால அவகாசம் கொடுங்க, எங்கள் ஸ்கூல்களில் தரம் உயர்த்துறதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு யாரும் அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரியல. ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் இந்த விஷயம் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயந்தான். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான இல்லைன்னா அதுக்கு தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு எப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.